கல்யாண வேண்டியதுல இருந்தா 2 மாலை ஒரு அர்ச்சனை வாங்கி போனாங்க. 2 மாலை சாமிக்கு போட்டுட்டு 1 சாமிக்கு 1 எடுத்து கயிற்றுல போடுவாங்க. போட்டுக்கிட்டு உள்ள 9 சுத்து சுத்தினா 3 மாசத்துல கல்யாணம் முடிக்கணும். இதுதான் பெருமாளோட ஐதீகமே. நாங்க மாலை கடை தானே வச்சிருக்கோம். நான் 5 வருஷமா இந்த வியாபாரத்துல இருக்கேன். என் பேர் கார்த்திக். இங்க வர சொல்ல நீங்க எல்லாத்துக்கும் வேண்டினாலும் 3 மாசத்துல நிறைவேறிடணும். பெருமாளோட ஐதீகம் இதுதான். கோலம் சொன்னீங்கன்னா கோலம் எஜ்ஜில இருந்து 2 கிலோமீட்டர் தான். கோலத்துல இருந்து வந்தீங்கன்னாவே இங்க ரோடு சொல்ல திருவிடந்தை சொன்னாவே எல்லா இடத்துல விட்டுவாங்க. திருவிடந்தை. என் பேர் அன்பு. திருவிடந்தை இந்த ஊர் பேர். இங்கே வந்து கோவில் ஒன்று இருக்குது. பேர் நித்திய கல்யாண பெருமாள் டெம்பிள். இந்த கோவில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இங்கே வந்து மாலை போட்டு சுற்றினாங்கன்னா 3 மாதத்தில் கல்யாணம் கைவிட முடியும். விசேஷம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு 2 நாளுமே விசேஷமாக இருக்கும். எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவர் மூலவர் பேர் வந்து வராகமூர்த்தி. உற்சவர் வந்து நித்திய கல்யாண பெருமாள். அவருக்கு தான் அந்த பிரார்த்தனை செய்வாங்க. நித்திய கல்யாண பெருமாள்ன்றதுனால அவருக்கு டெய்லியும் கல்யாணம். அவருக்கு வருஷம் 365 நாளும் இந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கனால வேண்டிட்டா சீக்கிரம் கல்யாணம் கைவிடும். எல்லாமே அங்கே வராங்க. தன்னை வழிபடுறவாளோட அனைத்து துன்பங்களையும் போக்குறவர் தான் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு ஆகிய திருமாலுக்கு வந்து நம்ம நாட்டில் நிறைய கோவில் இருக்கு. பல அவதாரம் எடுத்து பக்தர்களுக்கு பலவிதமான பயன்களை கொடுத்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் கல்யாண கோலத்தில் காட்சி தரும் திருவிடந்தையில் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு திருவிடந்தையில் இருக்கார். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஈசிஆர் ரோட்டில், அதாவது சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஈசிஆர் ரோட்டில் கோவளம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி திருவிடந்தைன்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லாமே நிறைய இருக்குது. எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த கோவில் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலை வந்து காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் நல்லா பராமரிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு சில கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று. இது வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒன்றாவும் வருது. இந்த கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட புண்ணிய கஷேத்திரம்னு சொல்கிறார். இந்த கோவில் மூலவர் திருமால், நித்திய கல்யாண பெருமாள், அப்புறம் லக்ஷ்மி வராக பெருமாள் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுறார். தாயார் வந்து கோமலவள்ளி தாயாராக இருக்கா. கோயிலில் ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம். இந்த கோவிலில் பெருமாள் 365 நாளும் கல்யாண கோலத்திலேயே இருக்கிறதுனால இங்கே திருமணம் காலதாபம் ஆகிற ஆண்கள் பெண்கள் இவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டானா அவளை சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுறது அப்படிங்கிறத அங்கே நிறைவேறினவா வந்து நேர்லேயே வந்து நிறைய பேர் சொல்கிறான். தான் கல்யாணம் பண்ணிட்ட 360 பெண்களையும் ஒரே பெண்ணாக மாற்றி தன்னோட இடது பக்கம் நிறுத்தி வச்சுட்டு அனைவருக்கும் காட்சி தந்தார். திரு அப்படிங்கிற மகாலட்சுமி தேவியை வந்து இடது பக்கத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுத்ததுனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து திருவிடவெந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டது. காலப்போக்கத்தில் வந்து பேர் மாறி திருவிடந்தை அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தா. இந்த கோவிலில் வந்து திருமண தடைகள் நீங்கிறதுக்கோசரம் வரவாளுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்குது.
அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவள் வந்து ஒரு மாலையை வாங்கி சுவாமிக்கு வந்து போடுறா. இன்னொரு மாலையை வந்து அவள் தங்களோட கழுத்தில் போட்டுட்டு 9 முறை அந்த கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறமா அவங்க வீட்டு பூஜை அறையில் வந்து அதை வந்து பத்திரமா வச்சுக்கிறா. இந்த மாதிரி பண்ணால் தோஷங்கள் நீங்கி திருமண தடையும் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களிடையவே இருக்குது. அதே மாதிரி திருமண தடை நீங்கி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து வீட்டில் வச்சுருக்கிற அந்த மாலையை எடுத்துன்னு வந்து கோவில் தொட்டியில் போட்டு நேர்த்தி கடன் பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக கருதப்படுறதுங்க. இதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத பெண்களும் இங்கே வந்து மனமுருக வேண்டி நின்றால் வீட்டில் வந்து மழலை தவழும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கோவிலை சுற்றி கருங்கல் சுவரை தான் அமைச்சிருக்கா. எல்லா சன்னதிகளையும் சுற்றி கருங்கல் சுவர் தான் அமைச்சிருக்கா. அப்புறம் கோயில் குளம்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியில் பிரதான நுழைவாயில் பக்கத்துலேயே இருக்குது. கோவில் கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூதேவியோட வராக பெருமாள் வந்து கருங்கல் சிலை உள்ளே இருக்குது. அந்த கருங்கல் சிலையை வந்து 7 அடி, அதாவது 2.1 மீட்டர்ஸ் உயரம் கொண்டிருக்குன்னு சொல்கிறார். கருவறை இருக்கிற பெருமாளுக்கு இணையாக நம்ம உள்ள நுழைஞ்சோனையே முதல் பிரகாரத்திலேயே வந்து ரங்கநாத சன்னதி இருக்குது. இது கிராமங்கிறனாலையா இல்லைனா கோயில் நந்தவனமானு தெரியல, வெளியில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த குளமும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குளமும் ஏன்னா குளம் ஃபுல்லாகவே தண்ணி, மழை காலங்கிறனாலையா என்ன தெரியல, ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் இந்த குளத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. முடிச்சு வெளியில் வந்து குளத்து பக்கத்துலேருந்து இந்த சன்செட்டை அழகாக பார்க்க முடிஞ்சது. அந்த நந்தவனம் அந்த இதுன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ப்ளசண்ட் ஈவினிங் இது போனது வந்து ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அந்த ஈவினிங் 5:30 இருக்கிற அந்த நந்தவனத்தில் வர ப்ரீஸும் அந்த சாயங்கால வெயிலும் அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த கோவில் வந்து தொல்லிய களமாக இருந்தாலும் ஆனால் வழிபாட்டு முறையில் வந்து ரொம்ப தீவிரமாக தான் இருக்கா. அதாவது வைகாசன ஆகம மரபு என்னென்னா அந்த தென்கலை மரபு பிரகாரம் தான் இங்கே வந்து எல்லா இதுவும் பின்பற்றா. கோயிலோட டைமிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா காலம்பரை 6:30 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அப்புறமா சாயங்காலம் 3 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் தந்திருக்கும்.